நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு உண்மை துடிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த எழுப்புதல் நேரத்துக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த காணொலி மூலம் அப்பா அநேகர் அப்பா அந்த வார்த்தை மூலியம் ஆண்டவரை பலப்பட அப்பா கிரிகளை நடப்பீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த எழுப்புதல் நகரி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அப்பா விழுவதாக பரிசுத்த ஆவியானவரே. இந்த வார்த்தை அநேகருடைய இருதயம் குத்தப்பட்டு அப்பா பெய்தொரு பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய இருதயத்தை குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறாண்டவரே. அநேகருடைய இருதயங்கள் குத்தப்பட்டு அதன்படி சித்தத்தின்படி செய்ய கிருபை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறண்டவரே. நாங்கள் எல்லாம் ராஜா, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 வசிக்க. அப்பொழுது அவர் சிறுபாவிலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் சிறுபாவிலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆகவாய். தலைக்கல்ல அவர்கள் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உள்ளவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றான். பாருங்கள், சிறுபாபேலை பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக ஆண்டவர் சிறுபாபேலுக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறாரு. ஒரு வாலிப வயசில் என்ன அப்படின்னா, சிறுபாபேலோட நோக்கம் என்னென்னா தேவனுக்கு உண்மையாக இருந்திருக்கிறாரு. தேவனுடைய உண்மையை அப்போ தேவன் என்ன சொல்லிருக்காரு, இந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை பலபடி என்ன செய்யணும், கட்டப்படணும், அந்த ஆலயத்தில் கர்த்தர் பிரசன்னமாகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வில் சிறுபாபேலுக்கு கொடுத்துருக்கும் போது அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஆலயத்தில் கர்த்தர் பிரசன்னமாகிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு சிறுபாபேலோடு அநேக காரியங்களை ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வரணும், சிறுபாபேலுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படிங்கும்போது அங்கே ஒரு நெருக்கத்தை பார்க்குறோம். என்னென்னா, வேதத்தில் அந்த நெருக்கத்தை பார்க்குறோம். ஏன்னா என்ன செய்ய முடியாது, சிறுபாபேல் போய் அந்த ஆலயத்தை கட்ட ஆயத்தமாகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீ எப்படி செஞ்சிட முடியும், நீ இதை சாதிக்க முடியும், சாலமோன் இவ்வளோ பெரிய ஆலயத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு எவ்வளோ சஞ்சலப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாரே, உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் சின்ன பையன் என்ன செய்ய சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறுபிள்ளை விளைச்சி வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாங்கள் என்ன செய்யணும், கிராமத்தில் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டிருக்கிறேன். அப்போது அதே போல் தான் என்னென்ன சிறுபாபேலோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய தரிசனத்துக்கு நேரம் ஓடும்போது அநேகர் என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பித்தாங்க, தூக்கி எறிய ஆரம்பித்தாங்க, என்ன செய்வாங்க, அநேகர் அவனை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறாரு, சகரியா தீர்க்கதரிசி மூலியம் பேசுகிறாரு சிறுபாபேல். அப்பொழுது அவர் சிறுபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, உன்னால் என்ன செய்ய முடியாது, என்னோடய ஆவினாலே எல்லாம் ஆகும். அப்போ ஆவியில் எந்த சமயத்தில் என்ன செய்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணுகிறாரு. எந்த சமயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு, சிறுபாபேலுடைய இருதயத்தில் ஏவி அந்த காரியங்களை செய்ய என்ன செய்ய நடப்பிக்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அதே போல் இப்போ தனி மனிதனுடைய எழுப்புதல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். அப்போ தனி மனிதனுடைய எழுப்புதல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சிறுபாபேலுக்குள்ளே என்ன செஞ்சு அந்த தனி மனித எழுப்புதல் இருந்துச்சு. ஆவியானோட பேசுகிற உணர்கிற அளவுக்கு என்ன செஞ்சு ஒரு எழுப்புதல் இருந்துச்சு. ஆவியானோர் கண்டித்து உணர்த்துகிற செயல்படுகிற அளவுக்கு என்ன செஞ்சு சிறுபாபேலுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அப்படி இருக்குதா, நம்ம தேவ திட்டத்துக்கு நேரம் ஓடுகிறோமா, தேவ நோக்கத்துக்கு நேரம் ஓடுகிறோமா, தேவ தரிசனத்துக்கு நேரம் நம்ம ஓடுகிறோமா. நம்மளுடைய சித்தெல்லாம் என்ன செய்யுதுன்னா, உலகத்தை சார்ந்தும் நம்ம ஜனத்தை சார்ந்தும் நம்ம குடும்பத்தை சார்ந்தும் நம்ம கோத்திரத்தை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்குரு. ஐயோ, அவங்களுக்கு முன்னால் நல்லா வாழணுமே, அவங்களுக்கு முன்னால் இப்படி இருக்கணும், அவங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல வீடு கட்டணும், அவங்களுக்கு முன்னால் நல்ல கார்டு எடுக்கணும், அவங்களுக்கு முன்னால் ஒரு கார் வாங்கணும், அவங்களுக்கு முன்னால் என்ன செய்யணும், அவனோட ஒரு படி என்ன செய்யணும், மேலே தான் இருக்கணும், நம்ம கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் என்ன செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் உலக காரியங்களில் என்ன செய்யணும், அநேக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அன்றைக்கி பாருங்கள், சிறுபாபேல் பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போய் செயல்பட ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல
நெருக்க வருது, அந்த இடத்துல வேதனை வருது, அந்த இடத்துல சஞ்சலம் வருது. நம்ம செய்வோமா வேண்டாமா? அப்போ நம்மளை மாதிரி ஒரு மனுஷனாக இருக்கும்போது, சிறுபாவில் இருக்கும்போது, அப்போ அவருடைய மனுஷனில் எப்படிலாம் தோணியிருக்கோம், நம்ம இது நடக்குமா, இது சாத்தியமாகுமா அப்படிலாம் நினைக்கல. கர்த்தர் என்ன அனுப்புகிறாரு, நான் போகிறேன், அவர் காரியத்தை செய்ய போகிறேன், அவர் ஜெயமாக மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சு சிறுபாவிலுக்கு இருந்துச்சு. அதே நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதா? நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன செய்யுது? உலகத்தை சார்ந்து தான் செஞ்சிட்ருக்குறோம், உட்காந்துட்ருக்கோம். உலகத்தை சார்ந்து தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்மளோட வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தேவ திட்டத்துக்கு நம்ம ஓடிட்டுருக்கிறோமா? தேவ நம்ம இடைபடுற அளவுக்கு. அப்போ தனி மனிதன் எழுப்புதல் என்னன்னா, தனி மனிதன் நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருக்கா? எழுப்புதல் என்னென்னா, தேவ நம்மளோடு பிரசன்னமாகிறாரா, தேவ நம்மளோட கிரியை செய்கிறாரா, தேவ நம்மளோடு இடைப்பட்டு காரியங்களை என்ன செய்கிறாரு, தேசத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாரா, தேவ நமக்குள்ளே ஒரு ஜனத்தை குறித்து வெளிப்படுத்துகிறாரா. அப்போ இவங்க சுகமில்லை இருக்கிறாங்க, இவங்களை போய் ஜெபம் பண்ணு, இவங்க கட்டில் இருக்கிறாங்க, இவங்க பலவீனத்தோடு இருக்கிறாங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி தனி மனித எழுப்புதல் நமக்குள்ளே வந்திருக்கிறா. அப்போ தனி மனிதரோட எழுப்புதல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? சிறுபாவேலு பாருங்கள், ஆலயத்தை கட்ட எழுப்புனது போல தான் ஆண்டவர் நம்மளையும் என்ன செஞ்சுக்கிறார், அந்த நோக்கத்துக்கு என்ன செய்கிறார், முன்குறித்திருக்கிறாரு. அந்த தெய்வ திட்டத்துக்கு என்ன செய்கிறாரு, முன்குறிக்கிறாரு. அப்போ அந்த தேவனுடைய நோக்கத்துக்கு நம்ம ஓடும்போது, தேவனுடைய காரியத்துக்குள்ளே நம்ம ஓடும்போது, தேவன் தெளிவாக என்ன செய்வார், நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. பார்க்குறீங்கன்னா பாருங்கள், யோசுவா 8ஆம் அதிகாரம் 17, 18, 19 பாருங்கள். அவர் யூதாவின் வம்சத்தாரை வரப்பண்ணும்போது செரபின் வம்சத்தாரை குறிக்கப்பட்டு அவர்கள் கியோபின் வம்சத்தாரை பேராக வரப்பண்ணினார் போது அந்த யோசுவா 8ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆயினும் பெத்தேலுக்குள்ளே இஸ்ரவேலை பின்தொடரும்படி மனுஷன் இருப்பதில்லை. பட்டணத்தை திறந்து வைத்து விட்டு இஸ்ரவேலை துரத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியா ஆயினுக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றான். அப்படியே யோசுவா தன் கைகளில் இருந்த ஈட்டியை பட்டயத்துக்கும் நேராக நீட்டினான். அவன் தன் கைகளை நீட்டினவுடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தங்கள் இருந்த இடத்துக்கு எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்தார்கள். அதை பிடித்து தீவிரமடைந்து பட்டணத்தை கீர்த்தியாய் கொள்ளிருந்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா யுத்தத்துக்கு போகிறார். யுத்தத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் தோல்வி ஏற்படுகிறது. என்னென்னா, ஆயினுக்குள்ளே போகும்போது ஒரு யுத்தம் நடக்கப்படுகிறது. அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா தோல்வி வருது. என்னென்னா, அப்போ என்ன அப்படின்னா, அங்கே யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணும்போது பலபடி என்ன செஞ்சிச்சு, ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற தீட்டான பொருள்களை எதையும் என்ன செய்யாத, எடுத்துடாத. அங்கே இருக்கிற வெள்ளி காசுகளை என்ன செய்ய எடுத்துடாத. அங்கே இருக்கிற நகைகள் எடுத்துக்கிறாத. அது தீட்டான காரியம், அது என்ன செய்ய, சாபத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. அது எடுத்தினா அது ஒன்றை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலி ஜனத்துக்கு என்ன செய்ய உரைத்திருக்கிறாரு. யோசுவா மூலியம் என்ன செய்யறாரு, தீர்க்கதரிசி மூலியம் உரைத்து என்ன செய்கிறாரு, யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது அங்கே போய் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே போய் என்ன செஞ்சிட்டாங்க, அவருடைய பொருளை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களோட பொருளை அபகரிச்சுட்டாங்க. அவங்க பொருளை அபகரித்த உடனே பாருங்கள் 21 சொல்லப்படுது பாருங்கள். பாருங்கள் 21 பதினேற்றவர்கள் பட்டணத்தை பிடிப்பதையும் பட்டணத்தில் புகை எழும்புகிறதையும் யோசுவாவையும் இஸ்ரவேலையும் பார்த்தபோது திரும்பி கொண்டு ஆயின் மனுஷன் முறி அடித்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யறே யோசுவா, அப்போ இந்த காரியம் என்ன அப்படின்னு தெரியல, எதுக்கு நமக்கு தோல்வி, இப்போ எதுக்கு நம்ம படையை விரட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பாருங்கள், ஆண்டவர் அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது பாருங்கள், 20வது வசனம் சொல்ல, அப்பொழுது யோசுவாவுக்கு பிரதியுத்தமாக, மெய்யாகவே நாங்கள் இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், இனி பிரகாரமாய் செய்தோம். கொள்ளையிட்ட நேர்த்திருந்த ஒரு பாபிலோனின் சால்வையும் 200 வெள்ளி காசுகளையும் 50 செக்கால் நிறைய ஒரு பொன்னையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்து கொண்டேன். இதோ அவர்கள் என் கூடாரத்தில் மத்தியில் பூமியின் புதைத்து இருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே போய் எதையும் எடுத்துடாத. அங்கே சால்வையை என்ன செஞ்சார், வெள்ளி பொருட்களை என்ன செஞ்சாங்க, எடுக்கப்பட்டாங்க. அப்பா எடுக்கப்பட்ட உடனே என்ன செஞ்சாங்க, எட்டு வந்து என்ன செய்யாங்க, இவங்க இடத்துல வச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த இடத்துல போய் என்ன செய்யாத, எந்த பொருளையும் எடுக்காத அப்படின்னு சொன்னது மாத்திரம் என்ன செஞ்சிட்டாங்க, ஆகான் என்கிற அப்போ அவன் என்ன செஞ்சிட்டான், எடுத்து கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க.
ஒழிச்சு வச்சோடனே யோசுவாட்ட சொல்கிறேன், நான் என்ன எதுக்காக இந்த யுத்தம் தோல்வியடையுது, எதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்துலேயும் ஜெயம் பெற்று வந்துட்டு இருக்கிறோம்ல. நம்ம பிதாக்கள் மோசையின் காலத்தில் என்ன செய்ய, ஒவ்வொரு பாளையத்துக்குள்ளே இறங்கும் போதெல்லாம் யுத்தம் நடப்பிக்கப்படுது. சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறாரு, யுத்தத்தை ஜெயமாக மாற்றி தந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த யுத்தத்தில் மட்டும் என்ன தோல்வின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், நாங்கள் என்ன செய்வோம், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம், இந்த மாதிரி ஆண்டவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது இப்போ என்ன செய்யுது அப்படின்னா, இது தடையாக இருக்குது. என்னதான் இது தடையாக இருக்குது. அப்போ தான் யோசுவா கூப்பிட்டு என்ன செஞ்சார், நீ செஞ்ச பாவங்களுக்கு எத்தனையோ உயிர்கள் போயிடுச்சு பாரு, நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கல் எறிஞ்சு கொள்கிறாங்க. அது இப்பவும் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த கல் குவியல் இப்பவும் இருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அதே போல் தான் பாருங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் போய் யோசுவா மன்னிப்பு கேட்கிறாரு. ஆவிக்குள்ள பிரகாரமாக என்ன செய்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. மாமிசத்தில் ஓடலை, நின்று நிதானிக்கிறாரு. என்ன செய்கிறார் யோசுவா, நின்று நிதானித்து நமக்குள்ளே என்ன குறை இருக்குது, யார் என்ன தப்பு பண்ணுனா, யாராவது அங்கே போய் பொருளை எடுத்தாங்களா எடுக்கலையா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய விசாரிக்கிறாரு. விசாரித்து புலம்பி நிற்கும் போது அந்த மனுஷன் வந்து சொல்கிறான், ஆமாம் இந்த மாதிரி நடந்தது உண்மை, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் நம்மளோடு கூட பேசணும், ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதே போல் தான் இன்றைக்கி பாருங்கள், யோசுவா தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தான் என்ன செய்கிறாரு, யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆயனுக்கு முன்னால் என்ன செய்ய அப்படின்னா, நீ ஈட்டியை நீட்டும் போது என்ன செய்வேன், நான் யுத்தத்தை என்ன செய்வேன், நடப்பிப்பேன், நான் அங்கே ஒரு ஜெயத்தை தருவேன். பாருங்கள், அவங்க எல்லாத்தையும் ஒருவனு கூட மிஞ்சலை, எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, யுத்தத்தில் மேற்கொண்டு என்ன செஞ்சாங்க, எல்லாமே செத்து போனான். அதே மாதிரி அந்த ராஜாக்களை என்ன செஞ்சார் ஆண்டவர், என்ன செய்யார் யோசுவாக்கு. அதை பாருங்கள், 23வது வசனத்தில் சொல்லப்படுது பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், பட்டணத்தில் இருந்தவர்கள் அவர்கள் எதிர்பட்டதனால் சிலர் புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேல் நடுவிலே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்கள் ஒருவரும் தப்பி மீதிராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து யோசுவாரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் வனாந்தர வெளிகளே தங்கள் தூரத்தில் ஆயினும் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்த்து மட்டும் அவர்களை அனைவரும் நாசமாக்கி போட்டார்கள். விழுந்து இறந்து போய் இஸ்ரவேல் எல்லோரும் ஆயினுக்கு திரும்பி அந்த பட்டணத்துக்குள் சங்கரித்தார்கள். அந்நாளில் ஆணும் பெண்ணுமாக ஆயினும் மனுஷர்கள் எல்லோரும் 12 பேரும் விழுந்தார்கள். 12,000 பேரும் ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டியிருந்தான், தன் கையை மடக்கவில்லை. பாருங்கள், யோசுவா என்ன செய்கிறாரு, நீ ஈட்டியை மட்டும் நீட்டிப்படி, நான் என்ன செய்கிறேன், யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தை சொல்கிறாரு, எகிப்திலேருந்து வெளியே வரும்போது அன்றைக்கி மோசே என்ன செய்கிறாரு, பேசி பார்வோன்ட்ட பேசி அப்போ நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு என்ன செய்கிறார், இஸ்ரவேலிருந்து ஜனத்தை வெளியே என்ன செய்கிறார், எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, செங்கடல் இந்த பக்கம் ஒரு பக்கம் என்ன செஞ்சு பார்வோன் சேனை நெருங்க ஆண்டவர் நெருங்க இஸ்ரவேல் ஜனங்க கலக்கங்கள் ஏற்பட்டுச்சு. நம்ம இனி தப்பிக்க முடியாது, இப்படி வனாந்தரத்தில் பிரேத குழி இல்லாதபடிக்கு நம்ம விழுந்து சாகிறது நிச்சயமா அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து என்ன செய்கிறாங்க, புலம்பும் போது தான் என்ன செய்கிறாரு, மோசை சொல்கிறாரு, ஆண்டவர் இப்படி சொல்கிறார், இன்று காண்கின்ற எகிப்தை நீ காண மாட்டீங்க. அப்போ இன்று காண்கின்ற இன்னைக்கு பார்க்குற எகிப்தை நீங்கள் நாளைக்கு பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே மோசை அடிக்கடி ஆண்டவருக்குள்ளே என்ன செய்கிறாரு, ஐக்கியத்தோடு இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளே என்ன செய்கிறாரு, அவருக்குள்ளே ஒரு எழுப்புதல் என்ன செஞ்சிச்சு, அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இடைப்பட்டுகிட்டே இருந்தார். அவர் மனசை தளர விடலை. மோசை என்ன செய்யலை, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 4 லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க, அப்படியே ஜனங்கள் எல்லாரும் மனசை தளர விடுறாங்க. 6 லட்சம் பேர் மனசை தளர விட ஆனால் மோசை தளர விடலை. என்ன, ஆவியானவர் நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு, நம்மளை கரெக்டாக அனுசுவார், கரை கொண்டு போய் சேர்ப்பார், நம்மளை இடைவெளியில் விட மாட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, இன்று காண்கின்ற எகிப்தை நீ காண மாட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே போல் அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி மோசே என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் பாருங்கள், அன்றைக்கி மோசையோடு கூட நம்மளை இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்திரத்தில் நடத்தினார். எதுக்கு ஆண்டவர் 14 நாள் என்ன செய்யலாம், கானானுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நினச்சி 41 வருஷம் என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த வனாந்திரத்தில் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போயிருக்கிறாரு.
எதுக்காக வனாந்திரத்தில் அவ்வளோ தூரம் நடத்தினார் அப்படின்னா, அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் சொல்கிறாங்க, எது உண்மையுள்ள கடவுள்னு தெரியலை, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, யாரை பின்பற்றணும்னு தெரியல, எது உண்மையுள்ள கடவுள்னு தெரியல, என்னென்ன வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை வணங்கிட்டு இருக்காங்க எகிப்துக்குள்ளே. அப்போ அதே போல் தான் இன்றைக்கி பார்த்துக்கோங்க, நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை நமக்குள்ளே வைத்திருக்கிறாரா. இன்றைக்கி மோசையின் காலத்தில் மோசைக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருந்துச்சு, அன்றைக்கி இஸ்ரவேலை நடத்துறதுக்கு. அதே மாதிரி பண்ணுங்க, யோசுவாக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருந்துச்சு, அன்றைக்கி ஆயனுக்குள்ளே உள்ளே இறங்கி அந்த யுத்தம் பண்ணுறதுக்கு, ஆயனை முறியடிக்கிறதுக்கு ஒரு என்ன செஞ்சு ஒரு எழுப்புதல் இருந்துச்சு. அன்றைக்கி சிறுபாவேலுக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருக்கா? ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா? ஆவியானவர் நம்மளோடு அசைவாடிட்டு இருக்கிறாரா? ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்கிறாரு? காரியங்களை வெளிப்படுத்துகிறாரா? ஆவியானவர் தேசத்தில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்துகிறாரா? இல்லை எழுப்புதலின் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாரா? தேவ திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரா? தேவ நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரா? இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? உலகத்தை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, இன்றைக்கி இந்த தேவ மனுஷங்கிட்டலாம் பேசின ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரா? நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரோடு கூட என்ன செய்ய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்களா? ஆண்டவரோட தரிசனத்துக்கு நேரம் ஓடுகிறீங்களா? ஆண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறீங்களா? அன்றைக்கி பாருங்கள், ஏனோக்கு 300 வருஷம் என்ன செய்யும் தேவனோடு கூட சஞ்சரிச்சான் அப்படி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஏனோக்கோடு என்ன செய்கிறோம்? 300 வருஷம் நம்ம சஞ்சரிச்சுக்கிறோமா? இல்லை ஒரு 30 நாளாவது சஞ்சரிச்சிருக்கிறோமா? இன்றைக்கி என்ன செய்யலை? எழுப்புதல்னா என்ன செய்கிறோம்? உணர்ச்சி வசப்பட்டு தான் ஜெபம் பண்ணுறோமே ஒழிய, உணர்ச்சி வசப்பட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உணர்ச்சி வசப்படுறது என்ன செய்யணும்? 4 நாளைக்கு தான் இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன செய்யும்? ஒரு வாரத்துக்கு இருக்கும், இல்லை 1 மாதம் இருக்கும். 1 மாதம் இருக்கிறது கடினம். அப்போ நம்ம தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவ நோக்கத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோமா? ஆண்டவர் பாருங்கள், மனுஷனும் முகத்தை பார்க்குறான், நானும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்கள், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் லக்கை நோக்கி தொடர விரும்புகிறேன்னு சொல்லுகிறாரு. அப்போ எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, எதற்காக நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமோ, எதற்காக அபிஷேகம் பெற்றிருக்கிறோமோ, எதற்காக அந்நிய வாசம் பெற்றிருக்கிறோமோ, எதற்காக நமக்குள்ள வரங்களை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நேரம் நம்ம ஓடி இருக்கிறோமா? அன்னைக்கு பவுல் சொல்றானே, எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே நான் லக்கை நோக்கி தொடருகிறேன்னு சொல்லுகிறாரு. அப்போ தேவ திட்டத்தை நம்ம செய்யாதபடிக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தேவன்கிட்ட இருந்து நம்ம நிச்சயம் ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். இந்த கடைசி கால தரிசனம் என்னென்னா, கடைசி காலத்தில் என்ன செய்யணும்? சுவிசேஷம் என்ன செய்யணும்? தேசமெங்கும் என்ன செய்யணும்? வெளிப்படணும். இந்த புது உடன்படிக்கைக்காக வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுது, புதிய ஏற்பாட்டு பகுதியில் சொல்லப்படுது, புது உடன்படிக்கைக்காக எங்களை தெரிந்து கொண்டது போல உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி பவுல் எழுதி வைத்திருக்கிறாரு. என்ன மட்டும் முன்குறிக்கலை, உங்களையும் முன்குறித்திருக்கிறாரு. சபைகளுக்கு சொல்கிறாரு, கொரிந்திய சபைக்கு சொல்கிறாரு, ரோமபுரிக்கு சபைக்கு சொல்கிறாரு, எபேசிய சபைக்கு தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. அவர் நம்மளோடு என்ன செய்ய ஆளுகை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவருடைய திட்டத்துக்கு நினைச்சிட நம்மளோடு பிரசன்னமாயிட்டே இருக்கிறாரு. ஆனால் யார் என் காரியம்? ஏசியாட்ட சொல்கிறாரு, யார் என் காரியமாக போவான்? என் சித்தத்தை யார் நிறைவேற்றுவான் அப்படின்னு கேட்குறாரு. ஏசியா சொல்கிறாரு, அசுத்த உடலுடனாக இருக்கிறேன், நான் போய் ஒரு வார்த்தையை பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ஏசையா நாவை தொட்டு என்ன செஞ்சார்? அக்னிமயமான நாவுகளை என்ன செய்ய ஏசையா நாவை என்ன செய்கிறார்? தொட்டு என்ன செய்ய அவருடைய வார்த்தைகளை வைத்து ஜனத்தோடு பேச ஆரம்பித்தார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் ஏசையா சொல்கிறாரு, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், நான் எப்படி போய் உங்கள் வார்த்தையை போய் ஜனத்துக்கு வெளிப்படுத்த முடியும்? நான் எப்படி போய் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும்? எப்படி உங்கள் காரியங்களை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி குன்றி போய் உட்கார்ந்துருந்தார்னா, இன்றைக்கி வேதத்தில் ஒரு பகுதியில் என்ன ஏசாயா குறித்து எழுத முடியாது. ஏசாயா குறித்து என்ன செய்ய? தரிசனத்தை நோக்கி எழுத முடியாது. நம்ம இன்னைக்கு அதே மாதிரி வேதத்தில் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், தேவ திட்டத்தை நம்ம வாசிக்கிறோம், தேவ நோக்கத்தை நம்ம வாசித்துட்டே இருக்கிறோம். தேவனுடைய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறாரு, தேவனுடைய மகிமையை நமக்கு தந்திருக்கிறாரு. இன்னைக்கு தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்துக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம நினச்சிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம், ஜலத்திலையும் ஆவிலையும் பரவாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது அறியாதவனுக்கு நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றிருக்கணும். அறிஞ்சவன் தேவ பிரசன்னத்தை உணரணும். பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் ஒரு லெட்ரு. தீமோத்தேயு சபையை நடத்திட்டு இருக்கும்போது கலங்குறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, இந்த ஜனம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு தீமோத்தேயுட்ட என்ன செய்ய பவுல் சொல்கிறார், பிரசன்னமாக யாவருக்கும் நீதிங்கிறத வைக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு நீதிங்கிறது வைக்கப்பட்டிருக்குதா? தேவ திட்டத்தை கர்த்தர் என்ன செய்ய வெளிப்படுத்தியிருக்கிறாரா? தேவ நோக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாரா? தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரா? தேவனுடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே வெளிப்படுத்தியிருக்கிறாரா? தேவனுடைய வல்லமையை நமக்குள்ளே வெளிப்படுத்தியிருக்கிறாரா? ஆண்டவர் பாருங்க, நம்மளோட கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் ஆவியானவர் நம்மளோட கூட பிரசன்னமாகிறார்.
ஆவியானவர் நம்மளோட காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. யாராவது ஒரு மனுஷன் எனக்கு கிடைக்க மாட்டானா? என் திட்டத்தை நான் வெளிப்படுத்தி உண்மையாக தேசத்துக்குள்ளே போய் என் காரியங்களை வெளிப்படுத்த மாட்டானா? என் இருதயத்தின் ஏக்கங்களை போய் என் ஜனத்துக்கு என்ன செய்ய மாட்டானா, சொல்ல மாட்டானான்னு சொல்லி தான் பரிதபிக்கிறாரு. அதுதான் ஒரு மனுஷனுடைய எழுப்புதல். அன்றைக்கி சகரியாவோட ஆண்டவர் பேசி சிறுபாபேலோட பேசினார் பாருங்க. அதுதாங்க தனி மனிதனுடைய எழுப்புதல். ஒரு தனி மனிதனுடைய எழுப்புதல் எப்படி இருக்குன்னா, தேவனோடு உடன்படிக்கை பண்ணணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய பாரம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். அவன் தான் தனி மனிதனுடைய எழுப்புதல் அவனுக்குள்ளேருந்து தான் வரும். தனி மனிதனுக்குள்ள எழுப்புதல் எப்போ வர ஆரம்பிச்சோ அவனை கொண்டு தான் என்ன தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறாரு. தேசத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறாரு. தேசத்துக்குள்ள அவனுக்குள்ள என்ன செய்ய போகிறாரு, பலத்த காரியங்களை செய்ய போகிறாரு. எழுப்புதலுக்குள்ள காரியங்களை என்ன செய்ய தீவிரமாக நடப்பிக்க போகிறாரு. ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தால் தான் என்ன செய்ய முடியும், தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் என்ன செய்ய முடியும். வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அது குடும்பத்தை நடத்தாத எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல தான் அன்றைக்கி பாருங்கள், எனக்குள்ள ஒரு எழுப்புதலை நான் என்ன செய்யணும், பற்ற வைக்க நான் முயற்சி பண்ணணும். அந்த எழுப்புதலை எப்படி பற்ற வைக்கணும், தேவனோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணணும், தேவனோடு கூட ஐக்கியப்படணும், தேவனோடு கூட நான் நடக்கணும், தேவனோடு கூட நான் ஜெபிக்கணும், தேவனோடு கூட நான் இடைப்படணும், தேவனோடு கூட நான் ஆராதிக்கும் போது தான் என்ன செய்ய முடியும், ஒரு எழுப்புதலை நான் பார்க்க முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது தான் அந்த எழுப்புதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல போய் ஜெபிக்கிறீங்களோ, எந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறீங்களோ, எந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிப்பாங்க. அதுதான் தேவனுடைய எழுப்புதல். அன்னைக்கு மேல் வீட்டில் ஜெபிக்கும் போது பார்த்துக்கோங்க, அநேகரை நிரப்ப ஆரம்பிச்சார் ஆண்டவர். அதே போல தான் நீங்க போய் ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் நான் இருக்கிறேன்னு நிரூபிப்பாரு. நீங்க வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை அந்த வார்த்தை மூலியம் பேசுவாரு. நீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல ஜெபத்தை நடத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆவியானவர் இடைபடுவார். அநேகருடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டு கர்த்தர் இங்க அசைவாடுகிறாருன்னு சொல்லி உணரத்தக்க கிரியை செய்வார். அதான் தனி மனிதனுடைய எழுப்புதல். நம்ம நினைக்கிறோம் நல்ல அழகா பாட்டு படிக்கிறோம், அழகா செய்தி கொடுக்கிறோம், அழகா ஜெபம் நடத்துறோம், அதுதான் தனி மனிதனுடைய எழுப்புதல் நினைக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது பிரசன்னம் வெளிப்படணும், நம்ம ஜெபிக்கும் போது வல்லமை வெளிப்படணும், நம்ம ஜெபிக்கும் போது அசுத்தாவி ஓடணும், நம்ம ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், குருடன கண்கள் திறக்கப்படணும், நம்ம ஜெபிக்கும் போது முடவன் நடக்க செய்யப்படணும், நம்ம ஜெபிக்கும் போது திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்படணும். அதுதான் தனி மனிதனுடைய எழுப்புதல். அதே போலதான் அதே எழுப்புதல் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. அதே போல இந்த 12 அப்போஸ்தலருக்குள்ள அந்த தனி மனிதர் எழுப்புதல் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் இருக்குதா, அந்த பிரசன்னம் இருக்குதா, அந்த வல்லமை இருக்குதா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, உங்களை அழைத்திருக்கிறாரு. ஒரு தனி மனித எழுப்புதல்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து வல்லமையை தரித்து கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் போது நான் வெளியரங்கமா பலன் அளிப்பேன்னு சொல்லுகிறாரு. நீங்க அந்தரங்கத்தில் எவ்வளவு தூரம் உட்காரீங்களோ அவர் வெளியரங்கமா நீங்க போய் நின்னா போதும் பிரசன்னம் வெளிப்படும், நீங்க நின்னா போதும் வல்லமை வெளிப்படும். இந்த கடைசி காலத்தில் உட்கார்ந்துருக்குறோங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அப்பா ஒரு தனி மனித எழுப்புதல் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளேயும் பிரசன்னமாக வெளிப்படுவதாக. அப்பா அநேகருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு அநேகருடைய இருதயத்தை அப்பா புடமிடங்க ஆண்டவரே. அப்பா எதற்காக ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறீங்களோ அப்பா அபுக்குள்ள சொல்லப்பட்டது போல குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதி அதுக்காக காத்துரு, அது நிச்சயமா விளங்குன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே. அந்த தரிசனம் ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே அப்பா தனி மனிதனுடைய தரிசனத்தின் வல்லமை வெளிப்படட்டும், தனி மனிதனுடைய எழுப்புதல் வெளிப்படட்டும் ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே. அந்த எழுப்புதல் நக்குனி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா அந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம்பா, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்தி கிறிஸ்துனால எல்லாம் செய்ய விரண்டு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.